பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 138 சங்கீதம் 138:8 முன்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தை நான் அநேக முறை நம்ம சபையிலே சொல்லுவது உண்டு. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை மாத்திரம் நாம் நம்புவதனாலே, கர்த்தரை மாத்திரம் விசுவாசிப்பதனாலே கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றிலும் நின்று காக்கப்படுவான். எல்லா பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்வதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய எண்ணம் எப்படி தெரியுங்களா? தேவனை நம்புகிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்ய மாத்திரமே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படுகிறோம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அதன் நிமித்தம் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை நமக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் சொல்லணும்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்போ? ஆபத்து காலத்தில். நமக்கெல்லாம் ஆபத்து வருதா வரலையா? உங்களுக்கெல்லாம் வருதா வரலையா ஆபத்து? அடிக்கடி வந்துட்டு தான் போகுது அது. அல்லேலூயா. அடிக்கடி ஆபத்துகள் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறோம். வெளியில போகும்பொழுது, வரும்பொழுது ஆபத்துகள், குடும்பத்திலே ஆபத்துகள், கடனினாலே ஆபத்து, வேற ஒரு சூழ்நிலைகளாலே ஆபத்து, யாருக்காக கொடுத்த கடனினாலும் ஆபத்து வருது, திரும்பி கொடுக்க மாட்டேங்க. அல்லேலூயா. வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம வாங்கின காசை நம்ம என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகிறது. இதுல இருந்து எல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடன் கொடுக்கிற ஆளா ஆண்டவர் நம்மை மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கடனை கொடுக்கணும். ஆமென். அப்படி ஆண்டவர் மாற்றணும். அல்லேலூயா. பாருங்க, சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இது கொடுத்தேன், நான் ஸ்டிக்கர் கொடுத்தேன், வீட்டில் ஒட்டியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் வரப்பு உங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன். அதை சகரியா 9:12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்ன சொல்லுவேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்துறீங்க, சத்தம் வர மாட்டேது. வாயை திறந்து, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன். கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. ஆகார் என்ன பண்ணா? கதறி அழுதாள். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். தூரத்துல போய் நின்னுடா. அவ பார்க்கல குழந்தைய, பரத்தில் இருக்கிற தேவன் பார்த்தார். ஆமென். நீரூற்றை காட்டினார். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு சத்தமா தேவனை ஆராதிக்கணும், வாயை திறந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுவாரு? சத்தத்தை கேட்பார். தேவன் அதை விரும்பும் பொழுது நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆகார் அமைதியா இருந்தா உதவி கிடைச்சிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆண்டவர் உதவி செய்வார்னு கேட்டா எனக்கு தெரியல. நிச்சயமா கேட்டு செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் பிள்ளை அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். சத்தம் தேவ சமூகத்திலே எட்டி இருக்கு. நம்ம சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டிச்சு அப்படின்னு சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காக மறைந்திருக்கிற நீரூற்றை உங்கள் கண்கள் காணும்படியாக கண்களை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நீரூற்றின் மூலமாக ஆசீர்வாதம் உங்களுக்கு புறப்பட்டு வரும். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆமென். இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவார். என்னைக்கு தருவாரு?
இன்னைக்கே தருவார். ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். முழுவதுமாய் தேவனை நம்புவதனாலே, ஆராதிப்பதனாலே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? ரெட்டிப்பான நன்மை நமக்கு உண்டாகும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், இதோட இணை வசனமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். யோபு 42 யோபு 42 10ஆம் வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோபுவுக்கு முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தினாய், எப்படி? இரட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏன் ஆண்டவர் இரட்டத்தினையாய் அவனுக்கு கொடுத்தாரு? அவன் தேவனை முழுவதுமாய் நம்பினான். அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. யோபுக்கு நிறைய பிரச்சனை, எல்லாம் இறந்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, யோபுக்கு வந்த பிரச்சனை மாதிரி யாருக்குமே வந்திருக்காது. அல்லேலூயா. யோபுக்கு வந்த பிரச்சனை மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்திருக்காது. நமக்கெல்லாம் சின்ன 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 பிரச்சனைகள் தான். ஆனா அந்த யோபுக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, நீ ஏதோ தவறு பண்ணிட்ட, நீ தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்ட. ஆனா அவர் நீதிமான், அது தேவனுக்கு தெரியும். தேவன் இரட்டத்தினையான ஆசீர்வதிக்க முடியும்னு யோபுவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் நமக்கும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிரச்சனையை யோபுவுக்கு கொடுத்தாரு. தேவனுடைய வல்லமையை நீங்களும் நானும் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யோபுவுக்கு பிரச்சனையை கொடுத்தாரு. நமக்கு கொடுக்கல. எப்படி? நமக்கு ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்கல, ஆனா யோபுக்கு கொடுத்துட்டாரு. அதை வாசிப்பது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில மறுரூபம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதை பார்த்து நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இரட்டத்தினையான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. கையை உயர்த்தி ஆமென். இரட்டத்தினையான நன்மையை தருவேன் என்னைக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில எத்தனை வருஷங்கள் இது நடந்து போச்சுன்னு தெரியல. மனைவி விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயிடுச்சு, எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க, ஒன்றுமில்லை. அந்த கொட்டாங்கச்சி வச்சு என்ன பண்றாரு? அந்த அவர் மேல இருந்த கொப்பளங்களை சொரிந்து கொண்டு இருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அவருக்கு என்ன சொல்றாங்க? ஆலோசனை சொல்றாங்க. அவரோட வயது குறைந்தவர்கள். ஒரு காலத்துல யோபு போய் உட்கார்ந்தாருன்னு சொன்னா அந்த ஊரே பயப்பட்டு எழுந்து நிற்கும், அப்படி ஒரு மரியாதை இருந்தது. ஆனா நாள் வந்துச்சு, ஆண்டவர் பிசாசின் கையில சோதனைக்காக ஒப்பு கொடுத்த பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு, டோட்டலா மாறிடுச்சு. யாரும் அவரை மதிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொள்வதற்காக அவனை தான் ஆண்டவர் சிச்சைப்படுத்தினார். அந்த மாதிரி சிச்சையெல்லாம் நமக்கு வராது. வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உயிரோடவே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவனுக்கு கொடுத்தாரு, அதை அவன் மேற்கொண்டது நிமித்தம் இரட்டத்தினையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வருமானு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், தேவன் பொல்லாங்கினால் யாரையும் சோதிப்பது இல்லை. பொல்லாங்கு நமக்கு நேரிடாது. எப்படி சோதனை வரும் அப்படின்னு சொன்னா, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் செய்து, கடன் தேவையே இல்லை, இப்போதைக்கு கடன் நமக்கு தேவையே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு ஆடம்பரத்திற்காக. இப்போ பார்த்தீங்கன்னா திருமணங்கள்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப ஆடம்பரமாக செய்வாங்க. எப்படி செய்வாங்க? ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்குவான், அந்த காசு வரும், இந்த பணம் வரும், அது வரும், இது வரும், இவ்வளோ நாள் வட்டி கட்டுவான், அப்படியே ஒரு கணக்கு போட்டு என்ன பண்ணுவான்? வாங்கிடுவாங்க, ஆடம்பரமாக செஞ்சுருவாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆகும்? பணம் கொடுக்கவே முடியாது, அவன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சிருவான். தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. மேன் அல்லேலூயா. நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக இந்த காரியத்தை சொல்றேன். பொதுவாக சொன்னீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன? சுய இச்சை. சுய இச்சையினால இழுக்கப்பட்டனால, பாவத்தினால என்ன ஆகுது? இந்த சோதனை வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சோதனையிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலையே கொடுப்பேன். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவனை நம்புவது நிமித்தம்
தேவனை ஆராதிப்பது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? ஒரு அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த யோபோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் நீதிமானாய் வாழ்ந்தார். அவர் எந்த ஆடம்பரத்திற்கும் போகல. ஆனா தேவன் ஒரு சின்ன சிச்சையை கொடுக்கிறாரு. அது பெரிய சிச்சை தான். அதை கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை நிமித்தம் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருந்துச்சு. அவர் தேவனை முழுவதுமாய் நம்பி வாழ்ந்ததினால. இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா ஆராதனை செய்யுங்க, அந்த பிரச்சனையை தேவன் உடைத்து போடுவார். இல்லைன்னா பயமும் திகிலும் குழப்பங்களும் உங்க மனசுல வந்துடும். பிசாசு கொடுப்பான் அப்படி சொன்ன ஆலோசனை டைம்ல சொன்னா அதை மாதிரி உண்டாகிடும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலையை கொடுத்து என்ன கொடுப்பாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்க வாழ்க்கையில சோதனை, இந்த மாதிரி சோதனை வந்திருக்கா, வருமா? வந்தா இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. சோதனை வரக்கூடாது, ஆனா இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரணும். அப்படித்தானே? சோதனை வரக்கூடாது, சோதனை வந்தா தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவது இல்லை. எப்படி சோதனை வருது? ரெண்டு தானே. பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம். ஆனா தேவன் கொடுக்கிற சோதனை நிமித்தம் அவருடைய அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரசங்கில அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது. அப்போ தேவன் நம்மை சோதித்து அறிந்து நம்ம நடக்க வேண்டிய வழியில நடத்தி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்னைக்கே கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றின் நின்று காக்கப்படுவான். எதுல இருந்து? சோதனையிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? காக்கப்படுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவத்திற்குள்ளாக போக மாட்டோம், அசுத்தத்திற்குள்ளாக போக மாட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ள போக மாட்டோம். இப்ப தேவனுக்கு நமக்கு அடங்கி நடப்போம். நம்ம தேவன் என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொள்ளுவார். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனம் ஒன்று சொல்றேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் பிரசங்கி 5:19 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, யார் கொடுக்கிறாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப ஐஸ்வர்ய சம்பத்து எங்கிருந்து வருது? கர்த்தர் இடத்துல இருந்து வருது. நம்ம நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம்? நம்ம கையின் பிரயாசல, என் உழைப்பு. அல்லேலூயா. 10 நாள் படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? 10 நாள் படுத்துட்டோம்னா என்ன ஆகும்? வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியாது. 1 மாசம் படுத்துக்கிட்டா எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. ஆனா தேவன் நமக்கு அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். ஓடுவதற்குரிய பலன், நடப்பதற்குரிய பலன், வேலை செய்வதற்குரிய பலன். அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது? சம்பாதிக்க முடியுது. அப்ப தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு? தேவனை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் நம்பாதவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வாழ்க்கையை போய் பின்னாடி போய் பாருங்க. அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கறது இல்லை, அவங்களே சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு நாள் எடுக்கப்பட்டு போயிடும். அப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மரிச்சு போற சூழ்நிலை உண்டாயிடும், அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிடும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் நிலையா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். நீதிமான்கள் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததில்லை அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. தேவனை நம்புகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒரு நாளும் போய் யார்ட்டையும் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார், காக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்து நடந்த மனிதர்கள்.
உங்க வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வாரு. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் தான் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறாரு. அதை அனுபவிக்க வேண்டிய விதத்துல நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் தான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால சோதனையை சகித்துக் கொள்ளுவான். நமக்கு வருகிற சோதனைகளை மேற்கொள்ள உதவி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து இருப்போம். சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே மனதிற்குள்ளாக கொண்டு வந்து, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில வருகிற இடரல்கள், குழப்பங்கள், பயங்கள் இதையெல்லாம் நீங்கும்படியாக தேவனை நம்ம ஆராதனை செய்யும் பொழுது இந்த இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அதிலே நாம் புசிக்கவும் திருப்தியாக இருக்கவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.